நமஸ்காரம். நம்முடைய மிகவும் பழமை வாய்ந்த தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியர் இந்த ஆறறிவு பற்றி 6 வகையா பிரிக்கிறார். ஓரறிவு, இரண்டறிவு, மூணறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு படைத்த மனிதா அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறார். இது எப்படி பிரிக்கிறாருன்னு கேட்டா, நகரும் நகராது, பறக்கும் பறக்காது, ஆராய்ந்து பார்க்கும் ஆராய்ந்து பார்க்காது. நகரும் நகராது, பறக்கும் பறக்காது, ஆராய்ந்து பார்க்கும் தன்மை, ஆராய்ந்து பார்க்க முடியாதது. அப்ப இந்த ஓரறிவுல இந்த புல் பூண்டு மரங்கள் இவர்கள் ஒரே இடத்தில் இருக்கும். இது நகராது. நாமளா விருப்பப்பட்டு புடுங்கி கொண்டு போய் நகர்ப்ப எடுத்து வச்சா மட்டும்தான் அது மாற்றம் செய்ய முடியும். அது போன்று அதே இரண்டறிவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது நகரும், பேசாது. இந்த சங்கு சிப்பிகள் இவர் நகர்ந்து போக பேசாது. மூன்றறிவு படைத்தது இந்த எறும்பு, கரையான், இதுகளால பறக்க முடியாது. நான்கறிவு படைத்தது இந்த வண்டுகள், பறக்கக்கூடிய தன்மை உண்டு. வண்டுகள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை சார்ந்தே வாழ கற்றுக்கொள்கின்றன. ஐந்தறிவு அப்படின்னு சொல்லி பார்த்தா மிருகம் இவைகள் கண்டு கேட்டு உண்டு வாழும். கண்டு கேட்டு உண்டு வாழும். ஆனால் இவைகளால் பேச முடியாது. ஆறறிவு படைத்த மனிதன் கண்டு கேட்டு உண்டு வாழ்வதோடு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற பகுத்தறியக்கூடிய தன்மை இவருக்கு உண்டு. எப்படி இந்த தொல்காப்பியர் பிரிச்சிருக்கார் பாரு. இந்த 2ஆம் உலகப்போர் நடந்ததும் 6 வருடம் நடந்தது. தென்றல் காற்றும் ஒரு 6 கிலோமீட்டர் வேகத்துல தான் வீசும். கரடியோட கர்ப்ப காலமும் எவ்வளோ? 6 மாதம். இந்த டைமனுக்கு பட்ட தீட்டுறதும் 6 பக்கம் தான். இந்த கழுகு பறக்கும் பொழுது இறகுகளை அசைக்காமல் 6 கிலோமீட்டருக்கு பறக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கின்றது. ஆகவே இந்த ஆறறிவு பற்றி தொல்காப்பியர் சொன்னதும் மீண்டும் நாளை சந்திப்போம். அன்புடன் டாக்டர் AS மகாராஜன் மாவ சிவ.